அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல் இல்லாட்டினா உருளைக்கிழங்கு மசால் சொல்லலாம், அதை தான் செய்ய போகிறேன். ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த ப்ரெஷர் குக்கரில் உருளைக்கிழங்கு 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட அரை அளவு முழுகிற அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு நம்மளுக்கு 3 விசில் வர அளவு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் வந்துருச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துச்சு. முதல்ல இந்த உருளைக்கிழங்கு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு தோல் எடுத்துட்டு இப்போ நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம தோல் உரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து இந்த உருளைக்கிழங்கை நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு க்யூப் சைஸில் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி நான் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா, அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணாமல் நான் கையிலே நல்லா மசிச்சு விட போகிறேன். எதுக்கு மசிச்சு விட்டேன் அப்படின்னா அப்போ தான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் க்யூபாகவும் கொஞ்சம் மசைல் மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நல்லா மசிச்சதுக்கப்புறம் இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை தனியாக ஒரு சைடு வச்சுட்டு அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த பேனில் நார்மல் குக்கிங் ஆயிலுக்கு பார்த்தீங்களா, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் இப்போ இதோட சேர்த்துருக்கேன். இந்த ஆயிலுமே நல்லா சூடேறி வந்துருச்சு. இப்போ கடுகு உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சு லைட்டாக கலர் மாதிரி வருது. இந்த சமயத்தில் சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு இதோட சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 50 கிராம் அளவு நீல வாக்கில் கட் பண்ணது அதை இதோட சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சிவப்பு மிளகாய் வரமிளகாய் பார்த்தீங்களா அதையும் இதோட சேர்த்துட்டு அதையும் கலந்து வர இந்த பூண்டானது தோல் உரிக்காமல் ஒன்றும் பதிமாக இடிச்சதான் இப்போ சேர்ந்துருக்கேன். வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் மிளகாத்தூளானது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அடுத்து நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அந்த 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துச்சு அதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலக்கும் போதே இந்த மசாலையில் எல்லா உருளைக்கிழங்கு ஒன்றா வரணும். அந்த அளவு ஃபஸ்ட் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கலந்தாச்சு. இப்படியே ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலையும் நீங்கள் எண்ணெயிலையும் உருளைக்கிழங்கு பிடிக்கிற அளவு ஃபஸ்ட்டு வேக விட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுனா 2-3 தடவை லைட்டாக மேஷ் பண்ணாலே போதும். ரொம்ப மேஷ் பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம லைட்டாக மேஷ் பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ மேஷ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து காரத்துக்கு பெப்பர் தூள் மிளகுத்தூளுக்கு பார்த்தீங்களா அது 1/4 ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துச்சு. அதை நல்லா கலந்துட்டுக்கிறேன். கலந்ததுக்கப்புறம் இது 2 நிமிஷம் இந்த மசாலா நல்லா நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரணும். அடுத்து கொஞ்சோன்னு கொத்தமல்லி பார்த்தீங்களா அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். 1 நிமிஷம் தான். அடுத்து அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.